சின்ன சின்ன விஷயங்கள் மாத்தும்போது கண்டிப்பா எல்லாருடைய வாழ்க்கை முறை மாறும். கண்டிப்பா எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு 22வது விஷயம் என்னன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம். பல பேர் வாழ்க்கையில அது நடந்துட்டு இருக்க விஷயம். அதாவது வாழ்க்கை ஒரு விளையாட்டு அப்படின்னு சொல்லுவோம். பட் அந்த விளையாட்டுல நம்ம விளையாட்டா விளையாடுறவங்களா, இல்ல விளையாட்ட வேடிக்கை பார்க்கிறவங்களா அப்படின்றது ஒரு ஒரு மீனிங் ஆக்சுவலி தலைப்பு அப்படி கூட வச்சுக்கலாம். அதாவது நாம எத சொல்றோம்? அதாவது அறிவு உள்ளவங்க, அறிவு ரொம்ப இருக்கிறவங்க ஆட்டத்த ஆடுறாங்க. அறிவு இல்லாதவங்க அந்த ஆட்டத்த ஆடுறத வேடிக்கை பார்க்குறாங்க. அப்படின்னா பொம்மையா இருக்காங்க வேடிக்கை பார்த்துட்டு அப்படின்றது தான் இதுக்கு மீனிங். ஆக்சுவலி இந்த அறிவுள்ள ஆள் வந்து அதுக்காக பயிற்சி பண்ணி சொன்ன மாரி முயற்சி பண்ணி நெறைய அ வித்தைகள்லாம் கத்து அந்த இடத்துல வந்து ஒரு ஆட்டத்த ஆடுறான். பட் இந்த வேடிக்கை பார்க்குற ஆள் வந்து எப்பயுமே பொம்மையா அந்த இடத்துல வந்து வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு போயிடுறாங்க. ஒரு விளையாட்ட விளையாடணும்னா, கண்டிப்பா ஒரு ஆட்டத்த ஆடுறவங்க இருக்கணும். அ வேடிக்கை பார்க்குறவங்க இருக்கணும். அப்படி இருந்தா தான் அது விளையாட்டாவா இருக்கும். அந்த வாழ்க்கையில. அதுக்கு தான் வாழ்க்கை ஒரு விளையாட்டுன்னு சொல்றது. பட் இத விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. அதாவது நம்ம வந்து நமக்கு ஒரு 3வது ஆள் ஒருத்தர் இருக்காரு. அது யாருன்னா, அவரு வந்து விளையாட்டு விளையாடுறவரும் கிடையாது, வேடிக்கை பார்க்குறவரும் கிடையாது. இவங்க 2 பேத்தையும் இயக்குறவங்க. அதாவது அந்த மேனேஜ்மென்ட் பண்றவங்க. அதாவது நல்லா தெளிவா சொன்னா சித்தர்ன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து இவங்க 2 பேத்தையுமே அந்த இடத்துல வந்து நிர்ணயிக்கிறது இவங்க தான். அதாவது யார் விளையாடணும், யார் வேடிக்கை பார்க்கணும் அப்படின்றது ஒண்ணு இருக்குங்க. கண்டிப்பா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நாம. வாழ்க்கையில தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில நம்ம எந்த இடத்துல எப்படி அப்ளை பண்ணணும், யாருகிட்ட எப்படி இருக்கணும், நம்ம விளையாடுறோமா, வேடிக்கை பார்க்குறோமா, இல்ல சித்தனா இருக்கணுமா, எந்த இடத்துல எப்படி இருக்கணும். ஏன்னா 3 சேர்ந்தது தான் வாழ்க்கை. ஆனா நம்ம எந்த இடத்துல, எந்த டைம்ல எப்படி இருக்கணும்ன்றது நம்ம கையில தான் இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே இத ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு இடத்துக்கு தகுந்த மாரி எப்படி வாழணும்ன்றத கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இருந்தா மட்டும் தான் வாழ்க்கையில நம்மளால ஒவ்வொரு படியா அடுத்தடுத்த கட்டத்துக்கு சர்வே பண்ணவும் முடியும், வாழவும் முடியும். கண்டிப்பா எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க.